அந்த வகையில் வந்து அவங்க பையன் இப்போ ஒரு இயக்குனராக வந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கி சிக்மா, அதாவது படத்தை நடிப்பதை விட இயக்குவது ரொம்ப கடினம். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து அவங்க தாத்தாவை போலவே இவர் ஒரு நல்ல இயக்குனராக நிச்சயமாக வருவார் என்று நம்ம நம்புகிறோம். ஏன்னா அந்த ஒரு படத்தில் கூட நீங்கள் சொன்ன மாதிரி போக்ரின்ற படத்தில் கூட வந்து டான்ஸ் ஆடுவார். விஜயோட அந்த டான்ஸ் ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த தருணத்தில் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம பேச தேவையில்லை. அதாவது வந்து மயிலுக்கு வந்து ஆட தெரியுமா, மீனுக்கு நீந்த தெரியுமான்னு அதை நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான கருத்தை நான் நீ கேட்ட கேள்வியின் மூலமாக நான் வைக்கிறேன். அது முக்கியமான கருத்து என்னென்னா, அந்த தம்பி வந்து அவங்க அப்பாவை பாராட்டியிருக்கிறார். நான் இன்றைக்கி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னா என்னுடைய தந்தையாருடைய வாழ்த்துக்கள், என் தாயோடைய வாழ்த்துக்கள், அதே மாதிரி என்னுடைய சகோதரியுடைய வாழ்த்துக்களோடு நான் வர்றேன். எனக்கு இந்த ஃபீல்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறது கரெக்டு. ஆனால் நமக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. எப்படின்னா, இன்றைக்கி முதல்வராக அவர் இருக்கிறார். இந்த நேரத்தில் வந்து பையனோ பொண்ணோ பக்கத்தில் இருந்தால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க மனைவிக்கும் முரண் வர்றதை பற்றி நம்ம உள்ளே போகலை. ஆனால் தாய் தகப்பனுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒவ்வொரு தகப்பனுமே யாருக்காக வாழ்கிறாங்க? பிள்ளைகளுக்காக தான். இப்போ அவர் நாட்டுக்காக கூட வாழலாம். விஜய் அவர்கள் நாட்டுக்காக நான் வாழ்கிறேன்னு கூட அவர் பிரகடனப்படுத்தணும்னு முதல்வராக இருக்கார். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்ம அட்வைஸ் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு முதல்வர் இருந்தாலும் கூட ஏன் இந்த முரண்? ஏதோ ஒரு ஈகோ எங்கேயோ இருக்குது.